ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சொற்களை வரிசைப்படுத்தல் அதில் வந்து ஒரு 5 வருஷம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வறுமை, மக்கள் தொகை, மரணம், வேலையின்மை, நோய். இதில் வந்து வருஷப்படுத்துறது எப்படி கரெக்டாக வருஷப்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதால வேலை இல்லை. வேலை இல்லாதால வறுமையாக இருக்காங்க. வறுமையாக இருக்கிறதால நோய் வருது. நோய் வர்றதால மரணம் ஏற்படுது. இப்படி ஆர்டர் படி வருஷப்படுத்தி நம்ம எழுதணும். 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 3. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது பாருங்க. மேஜை, மரம், மரத்துண்டு, விதை, செடி. ஃபர்ஸ்ட் என்னது? விதை போட்டாதான் செடி வளரும். செடி வளர்ந்தாதான் உங்களுக்கு மரம் ஆகும். மரமாக வந்தால் தான் அதுலேருந்து மரத்துண்டு எடுக்கலாம். மரத்துண்டு எடுத்தால் தான் அதுலேருந்து மேஜை செய்யலாம். அப்போ நான் ஆன்சர் ஈஸியாக போட்டுக்கலாமா? முதல்ல 4, அடுத்து 5, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 1. 4, 5, 2, 3, 1. ஆப்ஷன் பி. அதே மாதிரி பாருங்க. அதுக்கடுத்து குறிப்புரை, பொருளடக்கம், தலைப்பு, பகுதி, அறிமுகம். ஃபர்ஸ்ட் ஒரு புத்தகம் இருக்குன்னா அது என்ன இருக்கு? பொருளடக்கம் இருக்கும். அந்த பொருளடக்கத்துக்குள்ள என்ன இருக்கும்? தலைப்பு இருக்கும். தலைப்புக்குள்ள என்ன இருக்கும்? பகுதி இருக்கும். பகுதிக்குள்ள என்ன இருக்கும்? அறிமுகம். நம்ம யார் பேரை வச்சு அறிமுகம் வருமா? அது அறிமுகம் ஆன பிறகு அந்த அவங்களுடைய குறிப்புரை இருக்கும். பொருளடக்கம், தலைப்பு, பகுதி, அறிமுகம், குறிப்புரை. அடுத்து பாருங்க. ஜன்னல், சுவர், தளம், அடித்தளம், மேற்கூரை, அறை. இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, முதல்ல அடித்தளம் போடணும். அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? சுவர் எழுப்பணும். அதுக்கப்புறம் ஜன்னல் வைக்கணும். சுவருக்கு மேலே ஜன்னல் தானே வரும். ஜன்னலுக்கு அப்புறம் என்னது? மேற்கூரை. மேற்கூரைக்கு அப்புறம் தளம் போடுவீங்க. அது ஒரு அறை ஆயிரும். அவ்வளோதான். அதே மாதிரி வேலை, நேர்காணல், தேர்வு, நியமனம், அறிவிப்பு, விண்ணப்பம். இப்போ இந்த எக்ஸாமுக்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் என்னது? அறிவிப்பு வரும். அடுத்து விண்ணப்பம் போடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு நடக்கும். தேர்வு நடந்த பிறகு என்ன செய்யும்? நேர்காணல் நடக்கும். நேர்காணல் நடந்த பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், நியமனம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அதுக்கப்புறம் வேலை பார்ப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு 6 சம் இருக்குது. இதே மாதிரி அதுக்கு என்ன வேணும் வரிசைப்படுத்திட்டு அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.